சார் உங்களுக்கு இதுக்கு மேலே ஃபீஸ் கட்ட டைம் கொடுக்க முடியாது. டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க. சாரி மேம், ஒரு 1 வீக் டைம் கொடுங்க மேம். நோ வே, இங்கே எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். டைம்குள்ளே ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். மேம், இந்த ஒரே ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க மேம். நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் கண்டிப்பாக நடக்காது. உங்கள் ஒரு ஆளுக்கு நான் டைம் கொடுத்தேன்னா நாளைக்கு எல்லா பேரண்ட்ஸும் இங்கே வந்து நிற்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். டிசி வாங்குற வழியை பாருங்கள். இப்படி பேசினா எப்படி மேம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சர் மேலே கேர் எடுத்து டைம் கொடுக்கறதுனால என்ன ஆகிற போகுது? சார் 25 இயர்ஸாக நாங்கள் இந்த ஸ்கூலை ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்ல. வி நோ வாட் டு டூ. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது நல்லது கெட்டதுன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா ஃபீஸ் கட்டாததுக்காக கிளாஸ் பசங்க எல்லாரும் முன்னாடி அவனை திட்டி வெளியே நிற்க வச்சு பனிஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் வராமல் அண்ணா உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கே நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. பாவம் பார்த்து அலோவ் பண்ணா ஓவராக பேசுகிறீங்க. முதல்ல நாளைக்கு அவனோட பேரண்ட்ஸை வர சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஆகாஷ், உன் பேரண்ட்ஸ் ஏன் இன்னைக்கு வரல? நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸோட வரணும், புரியுதா? சே சார்னோ. மேம், அவனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. தம்பி தம்பி, நான் பசிக்கிடுனா. வீடு எங்கடா இருக்கு? அப்பா நம்பர் சொல்லு, நான் வீட்டில் போய் விட்டுறேன். அப்பா இல்லைண்ணா. அம்மா? நான் போகண்ட ரெண்டு பேரும் பாட்டிலே இல்லைண்ணா. எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லைண்ணா. இந்த பாட்டியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு போயிட்டாங்கண்ணா. படுக்கிறதுக்கும் சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் யாரும் இல்லாத அனாதையாக இருந்தான். இவனை அப்படியே விட்டுட்டு வர எனக்கு மனசும் வரல மேம். அதனால இவனை என் கூடயே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாரி ஆகாஷ். மேம், ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க மேம். நான் எப்படியாச்சும் கட்டிடுறேன். இட்ஸ் மை மிஸ்டேக் மேம். கிளாஸில் வேணா அவனை பற்றி கேட்டு பாருங்கள் மேம். நல்லா படிக்கிற பையன். சாரி, இனிமேல் நான் உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இனிமேல் நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. யாருன்னே தெரியாத பையனுக்கு நீங்கள் இவ்வளோ செய்யும்போது ஆகாஷ் ஏன் ஸ்டூடெண்ட், அவனுக்கு நான் செய்ய மாட்டேனா? இனிமேல் அவன் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அவன் படிப்புக்கு வர மொத்த செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேம் தேங்க்ஸ் சொல்லு. இங்கே வா. எனக்கு தேங்க்ஸ்லாம் வேண்டாம். நல்லா படித்து நீ அண்ணாவோட பேரை காப்பாற்றணும், சரியா? ஓகே மேம். இந்தா, குட் பாய். கிளாஸ்க்கு போ.